ஒரு காலத்தில் சிறந்த நிதி நிர்வாகத்திற்கும் முற்போக்கான நலத்திட்டங்களுக்கும் பெயர் பெற்ற தமிழ்நாடு இன்று அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தற்போதைய டிஎம்கே ஆட்சியில் மாநிலத்தின் கடன் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. இன்று இந்த அபாயகரமான போக்கிற்கு பின்னால் உள்ள எண்கள், கொள்கைகள் மற்றும் அரசியலை நாம் ஆழமாக பார்க்கலாம். எண்களிலிருந்து தொடங்குவோம், ஏனென்றால் எண்கள் பொய் சொல்வதில்லை. மார்ச் 2021 டிஎம்கே பதவியேற்ற போது தமிழ்நாட்டின் மொத்த பொதுக்கடன் 4.85 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. வெறும் ஒரு வருடம் கழித்து மார்ச் 2022 இது 5.7 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்தது. மார்ச் 2024 இந்த தொகை 7.26 லட்சம் கோடியை தொட்டது. அக்டோபர் 2025 மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடன் அளவு 9.21 லட்சம் கோடியை தாண்டிவிட்டதாக உறுதிப்படுத்தினார். இது 5 ஆண்டுகளுக்குள் ஏறக்குறைய 90% அதிகரித்ததை உணர்த்துகிறது. இப்போது இதை பிரித்து பாருங்கள். மாநிலத்தில் சுமார் 2.16 கோடி குடும்பங்கள் உள்ளன என்று வைத்துக்கொண்டால் இன்று ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 4.25 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பொதுக்கடன் சுமை உள்ளது. 2022 இந்த தொகை 2.64 லட்சம் ரூபாயாக இருந்தது. வெறும் 2 ஆண்டுகளில் 60% உயர்வு. இது மிகைப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல. இவை அரசாங்கம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள். இதுதான் நம் யதார்த்த நிலை. இந்த கடன் உயர்வுக்கு காரணம் என்ன? 2024-25 பட்ஜெட்டில் மானியங்கள் மற்றும் பரிமாற்றங்களுக்காக மட்டும் 1.46 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதில் மாநில மின்சார வாரியமான டாங்கெட்கோவின் இழப்பை ஈடுகட்ட 14,442 கோடி ரூபாயும், குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 5,696 கோடி ரூபாயும் அடங்கும். இவை நல்ல நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள்தான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இவை தொடர் செலவினங்கள், அதாவது ரிகரிங் எக்ஸ்பென்சஸ். இவை வருங்கால வருவாயை ஈட்டித் தரும் எந்த சொத்துக்களையும் உருவாக்குவதில்லை. இவை உருவாக்குவது கடனை மட்டும்தான். சம்பளங்கள், ஓய்வூதியங்கள் மற்றும் வட்டித் தொகையை உள்ளடக்கிய வருவாய் செலவினம் 3.48 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் வருவாய்க்கும் செலவுக்கும் இடையிலான பற்றாக்குறை, அதாவது ரெவென்யூ டெபிசிட் 2024-25 சுமார் 49,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதாவது அன்றாட அரசாங்க செலவுகளை சமாளிப்பதற்காகவே நாம் கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி ஆகிய கட்சிகள் இது குறித்து தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன. ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிஎம்கே வெறும் 3 ஆண்டுகளில் 3.53 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது என்றும், ஆனால் மூலதன முதலீடு வெறும் 14,000 கோடி ரூபாய் மட்டுமே அதிகரித்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். உள்கட்டமைப்புக்கு செலவிடவில்லை என்றால் இந்த பணம் எல்லாம் எங்கே செல்கிறது என்ற மிக முக்கியமான கேள்வியை அவர் எழுப்பினார். மேலும் ஏடிஎம்கே ஆட்சியில் கடன் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம், அதாவது டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ சுமார் 25.2% இருந்தது. ஆனால் டிஎம்கே ஆட்சியில் இது 26.6% தாண்டியுள்ளது. இது ஒரு எச்சரிக்கை மணி. பிஜேபியின் CR கேசவன் அவர்களும் இதை கடுமையாக விமர்சித்தார். 2025 பட்ஜெட்டை திசை தெரியாத மற்றும் மோசமான பட்ஜெட் என்று அழைத்த அவர், இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது என்று குறிப்பிட்டார். 2026க்குள் கடன் அளவு 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டிவிடும் என்றும் அவர் கணித்துள்ளார். இவை வெறும் எதிர்க்கட்சிகளின் கூச்சல் அல்ல. இவை அரசாங்க தரவுகளால் ஆதரிக்கப்படும் நியாயமான விமர்சனங்கள். இதற்கு டிஎம்கே தரப்பில் என்ன பதில் சொல்லப்படுகிறது? நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இதற்கு மத்திய அரசே காரணம் என்று வாதிடுகிறார்.
2022க்கு பிறகு தமிழ்நாட்டிற்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை நிறுத்தப்பட்டு விட்டது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். கூடுதலாக கல்விக் கொள்கை தொடர்பான கருத்து வேறுபாடுகள் காரணமாக 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான பள்ளி மானியங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மத்திய அரசு நிலுவையில் உள்ள அனைத்து தொகையையும் வழங்கியிருந்தால் தமிழ்நாட்டின் கடன் சுமை 3 லட்சம் கோடி ரூபாய் வரை குறைந்திருக்கும் என்று அமைச்சர் கூறுகிறார். மேலும் நிதி பற்றாக்குறை மாநில மொத்த உற்பத்தியில் 3.5 என்ற வரம்பிற்குள்ளேயே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இது FRBM வழிகாட்டுதல்களின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றும் அவர் வலியுறுத்துகிறார். ஆனால் இந்த கடன் வாங்கும் போக்கிற்கு இது மட்டுமே போதுமான நியாயமா? அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு தர்க்க ரீதியாக சிந்திப்போம். மத்திய அரசின் நிதி பகிர்வு குறைந்திருந்தாலும் கூட 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குவதுதான் ஒரே வழியா? 2021இல் DMK வெளியிட்ட வெள்ளை அறிக்கையிலேயே தமிழ்நாட்டின் பெரும்பாலான கடன்கள் ஆக்கப்பூர்வமற்ற வருவாய் செலவினங்களுக்கே செல்கின்றன என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. அந்த நிலை இப்போதும் தொடர்கிறது. மானியங்கள், சம்பளங்கள், வட்டி இவை எதுவுமே நீண்ட கால சொத்துக்களை உருவாக்குவதில்லை. மூலதன உருவாக்கத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியோ கண்ணுக்கு தெரியும் உள்கட்டமைப்பு வளர்ச்சியோ ஏற்படவில்லை. நாம் காண்பது எந்தவித வருமானமும் இல்லாத வளர்ந்து வரும் கடன் சுமையைத்தான். இது முறையான நிதி மேலாண்மை அல்ல. இது கடன் வாங்கி பிரச்சனையை தற்காலிகமாக சமாளிக்கும் நிலை. இதற்கான விலையை ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு குடிமகனாக இது உங்களுக்கு எதை உணர்த்துகிறது? இதன் பொருள் உங்கள் வரி உயரக்கூடும், வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறையக்கூடும், எதிர்கால அரசுகளிடம் வளர்ச்சி, சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவற்றில் முதலீடு செய்ய பணம் இருக்காது. DMK நலத்திட்டங்கள் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் நிதி பொறுப்பு இல்லாத நலத்திட்டங்கள் ஒரு டிராப்பாக மாறும். கடன் வாங்குவது முடிவே இல்லாமல் போகும், வளர்ச்சி ஸ்தம்பிக்கும், இறுதியில் அந்த சுமை உங்கள் தோள்களில்தான் விழும். இது ஒரு தத்துவார்த்த விவாதம் மட்டுமல்ல. இது உங்கள் எதிர்காலம், உங்கள் பணம், உங்கள் குழந்தைகளின் வாய்ப்புகள் பற்றியது. நமக்கு தேவை பொறுப்புடைமை, நமக்கு தேவை வெளிப்படைத்தன்மை. எல்லாவற்றிற்கும் மேலாக காலம் கடந்து போவதற்கு முன்பே நாம் கடினமான கேள்விகளை கேட்க வேண்டும்.